श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं ஸ்ரீராமநாமவராணனே. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். இன்றைக்கி ராம்நாத் கிச்சனில் நாம் ராமநவமி பிரசாதம் தான் செய்ய போகிறோம். பைனாப்பிள் கேசரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் பானகம் 3 ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். நெய் விட்டுட்டு நெய் காஞ்சதுக்கப்புறமும் பாதாம், முந்திரி, பம்கின் சீடு இருக்குல்ல, அது 3 கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் சேர்த்துட்டு செவக்க வறுத்தெடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அதே பாத்திரத்தில் 100 கிராம் ரவை சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த ரவை அப்படிங்கிறதுனால ரொம்பலாம் வறுக்கலை, லேசாக வறுத்துட்ருக்கேன். இப்போது இந்த பக்கம் தண்ணி காய வச்சுருக்கேன். 1 பங்கு ரவை அப்படின்னா 4 பங்கு தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மற்ற பொருள்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நல்லா கலந்து கொடுத்துடலாம். பொறுமையாக. இந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜீனி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவை, 1 டம்ளர் ஜீனி, இந்த பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது 1 டம்ளர் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவை அப்படின்னா நீங்கள் 1:1 கூட சேர்த்துக்கலாம். எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் 1 கப் ஜீனி தான் சேர்த்துருக்கேன். நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் 1.5 கப் ஜீனி அப்புறம் பைனாப்பிள் பேஸ்ட்டு சேர்ந்து கலக்கும்போது நல்லா வரும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்றேன். கட்டிகள்லாம் இல்லை, நல்லா எல்லா பக்கமே கலந்தாச்சு. கலந்துட்டு இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு கலக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பாதாம், முந்திரி, இதெல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கலந்து கொடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் அந்த பாதாம், முந்திரி, அந்த ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அந்த ரவையோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். திரும்பவும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த நெய் இறுக்கம் கொடுக்கும், எண்ணெய் இலக்கம் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தால் கூட நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக தான் அந்த எண்ணெய் அப்பப்போ நான் ஊற்றுறது. இப்போ எல்லா பக்கமும் கலந்தாச்சு. கலர் பொடி எதுவுமே நான் சேர்க்கலை, அந்த பைனாப்பிள் கலர் தான். இப்போ ஈவனாக எல்லா பக்கமுமே கட்டிகள் இல்லாமல் சேர்த்துட்டேன். திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக நாம் வச்சுக்கிற வேண்டியது தான். அதுக்கடுத்து சுண்டல் செய்யலாமா? ஒரு குக்கரில் இன்றைக்கி நான் வடைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ரேஷன் கடையிலலாம் கிடைக்கும்ல பட்டாணி பருப்பு, அதுதான் நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்துகிட்டு முங்குற அளவு தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். இப்போ விசில் வரட்டும். குக்கர் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு வெந்து. இப்போ தாளித்து விட்டுற வேண்டியதான். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகுளுந்து சேர்த்துட்டு அது வெடித்ததுக்கப்புறமா நாம் பட்டை மிளகாய் இருக்குல்ல, அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு செஞ்சு 27 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் செய்யவே மாட்டேன் நான். அதுக்கு பதிலாக இந்த பருப்பு தான் நான் செய்கிறது. எங்கள் அப்பாவுக்காக நான் அதை விட்டுட்டேன். இப்போது இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் அளவு கம்மி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தேங்காயெல்லாம் இல்லாமல் சும்மா தான் செஞ்சுருக்கேன். இப்போது வெந்த பருப்பு இருக்குல்ல, அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம்.
அந்த பெருங்காயம், அந்த வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு அதையும் ஒரு பவுலுக்கு நாம் மாற்றி வச்சிடலாம். சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொண்டக்கடலை வைக்கலாம். ராமருக்கு கோசம்பரின்னு ஒன்று செய்வாங்க, அது கூட வைக்கலாம். குளிர்ச்சியாக இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த ராமநவமி, வசந்த நவராத்திரிலாம். இப்போ நான் வந்து மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து பானகம், ஒரு கிண்ணத்தில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் வந்து கரையணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அது அப்படியே செட் ஆகட்டும். அதுலேயே வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், சுக்கு பொடி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதில் சேர்த்துக்கிறேன். செம்பு நிறையா நான் வந்து கரைச்சி வச்சுட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கேசரி, பானகம், சுண்டல். இன்றைக்கி வந்து ராமநவமி ஸ்பெஷல் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.